நாம் இப்போ அதை தூரத்தில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து நரசிம்மர் கோவில் ஷோலிங்கர். நம்ம அரக்கோணம் டு ஷோலிங்கர் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். இன்னொரு 5 மினிட்ஸில் நாம் ஷோலிங்கர் கோயிலில் நெருங்கிடுவோம். ஷோலிங்கரில் இப்போ புதுசாக ரோப் கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரோப் காரோட அனுபவம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம பாரதி மோட்டார்ஸ்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு மோட்டார் சர்வீஸ் இது. அவங்களுடைய டெக்ஸ்டைல் மில் இது. முனி பச்சையப்பன் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இது, முனி பச்சையப்பன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த முனி பச்சையப்பன் டெக்ஸ்டைல்ஸை தாண்டின உடனே நமக்கு கரிக்கல் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அங்கே கூட ஒரு மலை மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குது. இப்போ காரெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு கூட அந்த இடத்துல வழி இருக்குது. ஸோ அந்த கோயிலை முடிஞ்சால் அன்றைக்கி கவர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்பின உடனே அந்த மலை மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை கிட்ட ஒரு முருகர் கோயில் தெரியும். இன்னும் வியூ கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே நமக்கு அந்த வியூ கிடைக்கும். இப்போ நாம் அந்த கோயிலை பார்க்கலாம். இதுவும் அந்த மலை மேலே, இதுதான் லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா, அதுதான் மலை. அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். ஸோ கரிக்கல் ஊராட்சி நம்ம வந்துட்டோம். இந்த இடது பக்கமாக பார்க்குறது தான் மலை. ஸோ இந்த மலை மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குது. நான் இங்கே நிப்பாட்டி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு எங்கேயும் வியூ கிடைக்கல. மேபி இந்த இடத்துல நமக்கு வியூ கிடைக்கலாம். எஸ், அந்த தெரியுது பாருங்க கோவில், அதுதான் கோவில். இந்த தெரியுது பாருங்க, அதுதான் முருகர் கோவில். ஸோ அந்த மலை மேலே இருக்கு. அந்த முருகர் கோயிலை நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இது அரக்கோணம் டு ஷோலிங்கர் ரோடு. ஸோ இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ். நம்ம இங்கே போகணும், இதுக்குள்ளே போகணும். இந்த கோவில் என்ட்ரன்ஸு அந்த இருக்க மலை. ஸோ அந்த மேலே தான் நம்ம போகணும். இது வந்து ஷோலிங்கருக்கு முன்னாடி கரிக்கல்னு இருக்கிற ஒரு ஊரில் ஒரு விசேஷமான முருகர் கோயில். பார்க்கிங் சார்ஜஸ் கட்டிட்டு 50 ரூபா பார்க்கிங் சார்ஜஸ் கட்டி அந்த மலைக்கு மேலே போகணும். ஸோ இப்போ நம்ம மலைக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னே இது ஃபுல்லாக தைலந்தோப்பாக இருந்தது 2 சைடுமே. இப்போ அந்த தைல மரமெல்லாம் வெட்டிட்டாங்க. வழி நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இதுதான் மலையோட அழகான ஒரு வியூ. மலை மேலே போகிற அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். மலைப்பாதை செல்லும் வழி. இங்கேருந்து இப்போ ரைட்டில் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே மலைப்பாதை செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் திரும்பி போகணும். ஸோ இதை போட்டிருக்காங்க, மலைப்பாதை செல்லும் வழி. ஓகே, ஸோ ஒரு மண் ரோடாக தான் இருக்குது. ஸோ இந்த மண் ரோட்டில் தான் நம்ம போகணும். இங்கே போட்டிருக்காங்க மலைப்பாதை செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கு. பட் நீங்கள் எந்திரிச்சு போங்க. கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. ஸோ மழை வந்துருச்சுன்னா இந்த ரோடு வந்து போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த மணல்லாம் அரிச்சு கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மலை மேலே இருக்க வியூ இது. நம்ம மலை மேலே இருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே தூரமாக தெரிகிற அந்த குன்றின் மேலே, அந்த மலை மேலே தான் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இருக்குது. ஸோ நான் வண்டி இங்கே 2 நிமிஷம் நிப்பாட்டிட்டு நான் காட்டுறேன். ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை மேலே இருக்கிறது
நரசிம்மர் கோவில் ரோப் கார் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இந்த கோயிலோட தரிசனத்தை முடிச்சுட்டு வில் கோ ஃபார் தட். இது மலை மேலே ஏறுறது கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட் கியர்லேயே போகணும். ஸோ ஸ்டீப்பான மலை தான் அது. தார் ரோடு வசதிகள் இல்லை, மண் ரோடில் தான் போகணும். இந்த பாறை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாறை, மிகப்பெரிய பாறை. பாருங்கள் எப்படி இருக்கு. இதுதான் கோவில் வளாகம். ஆடி கிருத்திகை வெள்ளிக்கிழமையில் அன்னைக்கு, அதனால் இந்த கோவிலுக்கும் வந்து காவடி எடுத்துகிட்டு மக்கள் வராங்க. காவடி செலுத்திட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. பாறையை பாருங்க, இவ்வளோ பெரிய பாறை. சமநிலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மலையோட சமநிலைக்கு வந்தாச்சு. இதுதான் மலைக்கோவில். ஸோ படிக்கட்டில் வரவங்கெல்லாம் அந்த பக்கமாக இருந்து வந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் படி ஏறி வரக்கூடிய ஆட்கள். இதுதான் பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரம் மவுண்டெயின். நாங்கள் இப்போ மலை மேலே இருக்கிறோம். இந்த பாருங்கள் எவ்வளவு பெரிய பாறை.
நாம் இப்போ மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ இதுதான் போகிற பாதை. மலையில் வண்டி ஏற்ற முடியாமல் ஏறி வராங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இந்த மலையோட ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஓட்ட முடியும். ஸோ நேராக அந்த இருக்குல்ல, அதுதான் ஷோலிங்கர் மலை. இது ஏரி, கரிக்கல் ஏரி. மழை ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா இந்த பக்கம் போகிற மண் ரோடெல்லாம் கரைஞ்சிடும். ஸோ அப்போ கொஞ்சம் சிரமம் தான் மேலே வர்றது. அப்போ ரோட் பிளாக் பண்ணிடுவாங்க. படி வழியாக தான் மலைக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். மேபி எதிர்காலத்தில் இது தார் ரோடாவோ இல்லை வந்து ஒரு சிமெண்ட் சாலையாவோ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்டீப் டவுன். வண்டி நின்றுச்சுன்னா திரும்ப ஏற மாட்டேங்குது. ஏன்னா வீல் ஸ்லிப் ஆகுது, கிரிப்பு கிடைக்கல. இந்த இடத்துல இப்போ தான் ஒரு ஆட்டோவை லோடோடு வந்தது, தள்ளி மேலே ஏற்றிட்டு வரும். எவ்வளோ ஸ்டீப்னு உங்களுக்கே தெரியும். இங்கே பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டீப். மேபி சிவில் இன்ஜினியர்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இதில் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறச்சு இவ்வளோ ஸ்டீப் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இப்போது. ஃபைனலி நம்ம மலையை விட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. இந்த மலைக்கு கீழே எங்கேயும் ஒரு சின்ன கோவில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மலை. அந்த மலையிலேருந்து
இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ நாம் ஷோலிங்கர் மலைக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கு நாளை மறுநாள் 2 நாள் எங்கள் ஆடி கிருத்திகை விசேஷங்கிறதுனால கடைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அரக்கோணம் ஷோலிங்கர் ஹைவேஸ் ரைட்டில் வந்து அரக்கோணமும், லெஃப்ட் சைடில் நாம் இப்போ ஷோலிங்கர் போகிறோம். ஸோ வி கோயிங் டு த லெஃப்ட் சைட் ஷோலிங்கர் போகிறோம். சரி, அதை பார்க்குறோம் இல்லையா, அந்த மலை மேலே தான் அங்கேயும் ஒரு முருகர் கோயிலும் அங்கேயும் ஒரு நரசிம்மர் கோயிலும் இருக்குது. சின்ன மலை மேலே இருக்கிறது முருகர் கோயில், பெரிய மலை மேலே இருக்கிறது நரசிம்மர் கோயில். மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அந்த தெரியுது ஷோலிங்கர் மலை, லெஃப்டில் மேலே தெரியுது இல்லைங்களா, அந்த பில்டிங் பின்னாடி பாருங்கள். அந்த பில்டிங் பின்னாடி மலை மேலே இருக்கிற கோவில். ஸோ அங்கே தான் நம்ம போவோம். போகிறது டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட். இப்போ ரைட் சைடில் தெரியுது அது டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா லிமிட்டடோட காம்பவுண்ட். நாம் இப்போ இந்த டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனியை தாண்டி தான் போகணும். இதுதான் வந்து டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அவருடைய பிரேக்ஸ் இந்தியா கம்பெனி. ஸோ இங்கே தெரியும் பாருங்கள், பிரேக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இதுதான் எல்லாருமே காவடி எடுத்து போகிறாங்க. ஆடி கிருத்திகை வெள்ளிக்கிழமை இது. ஸோ இன்னைக்கு நாளை மறுநாள் 3 நாளும் திருத்தணியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்னைக்கு இப்போ ஷோலிங்கர்லேயும் எப்படி கூட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. கோவிலுக்கு போகும்போது தான் தெரியும். யாரோ ஒரு விவிஐபி போகிறாங்க. ஸோ அந்த பிரேக்ஸ் இந்தியா கம்பெனியோட அனதர் என்ட்ரன்ஸ் இது. ஸோ இது வழியாக தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அது லோக்கஸ் போகிற பாஸு. இது வந்து வெஹிக்கிள்ஸ் வெளியில் வரக்கூடிய இடம். ஸோ நாம் மலையோட அடிவாரம், அதாவது கோவிலோட நுழைவு வாயிலுக்கு வந்துட்டோம். இதிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போயாச்சுன்னா நமக்கு ரோப்கார் மாத்திரம் படி இது ஏறக்கூடிய இடங்கள் வரும். ஸோ நாம் இப்போ லெஃப்டில் திரும்பணும். இங்கேயும் வந்து நமக்கு காருக்கு 50 ரூபா என்ட்ரன்ஸ் கொடுக்க வேண்டிய இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த லக்ஸூரியஸ் வெஹிக்கிள் இன் இந்தியா. Royal Travels அர்பானியா க்ரூஸ் அந்த வண்டி அது. ஸோ நாம் இப்போ உள்ளே போகிறோம். இதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோவில். ஸோ இதுதான் நம்மளுடைய நுழைவு வாயில், கோவிலோட நுழைவு வாயில். மலையோட அடிவாரத்தில் இங்கே நமக்கு வேறு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க.
லக்ஷ்மி நரசிம்ம திருக்கோயில் நுழைவு வாயில். ஸோ நாம் உள்ளே போக போகிறோம் இப்போது. ஸோ நுழைவு வாயிலுக்குள்ளே போகிறோம். இந்த நுழைவு வாயிலிருந்து கோயில் வளாகம் வரைக்கும் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே தங்கும் விடுதிகளும் உண்டு. ஒன் ஆஃப் தி கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இது போல் தங்கும் விடுதிகள் நிறைய இங்கே இருக்குது. ஸோ நிறைய பேர் இங்கே தங்கி விடியற்காலையில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் திருத்தணி, காஞ்சிபுரம் அப்படின்னு போவாங்க. மலை மேலே தான் ஏறி போயிட்டுருக்கோம். பார்க்கும் போதே தெரியும். போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஆப்ரேஷன் பேபி நம்ம ரோப் கார் போகிறது தெரியுதா பாருங்கள். அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் ரோப் கார். சின்னதாக போகுது ரோப் கார். ஸோ நம்ம நேராக போனால் படி, அந்த படியில் போகிறவங்க இப்படி போகலாம். நம்ம லெஃப்டில் போயாச்சுன்னா ரோப் கார் இருக்க இடத்துக்கு போகலாம். Way to small temple, way to rope car போட்டிருக்காங்க பாருங்க. சின்ன மலைக்கு செல்லும் வழி rope car. அது மேலே போகுது பாருங்க rope car. இந்த லொக்கேஷனும் வியூவும் சூப்பராக இருக்கும். இங்கே வாகனங்கள் நிறுத்தும் இடம். க்ரௌடு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்குது. ரோப் கார் ஸ்டேஷன். ஸோ சாயனிக்கா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில், ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம்.
என்ன தங்கம் பயமாக இருக்காது? ஓகே, நான் சேஃபாக கூப்பிட்டு போகிறேன். காருக்கு வெயிட் பண்ணுறேன். பேபி, ஓ என்ன சாமி கும்பிட போகிறோம்? ஆக்சுவலாக ஏறும் இப்படி எடுக்கணும். எப்படி எடுப்பேன் மேலே? ஓ मंकीसा चंकीसा चंकीसा पायासा. பேபி நீங்க வந்துரு. மெதுவா அப்படியே சிப்டு. பேபி ஆடாத. நீங்க ஆடிறாங்க பாப்பா. இவன் ஆடிட்டு இருக்கமோ. உள்ள வெயிட்க்குறீமா. ரொம்ப ஸ்லோவா போகுதுல்ல? அங்க பழனில இருக்க மாதிரி தான் இருக்குல்ல? எங்க? கொஞ்சம் ஸ்பீடா போகுது. பழனி நல்ல ஸ்பீடு. ஹாய் பேபி, ஹவ் இஸ் திஸ்? பேபிக்கு நல்லா இருக்கா? மலை மேலே போகிறோம். இப்போதான் ஸ்பீடு. குட் ஸ்பீட். ரொம்ப மேலே தூக்கிட்டு போகுது. மழை வந்ததுன்னு யோசிச்ச பாரு எப்படி இருக்குன்னு. இங்கே பாரு சரண், இங்கே பாரு, இங்கே பாரு சரண், இங்கே பாரு சரண். அது பிடிச்சுக்கிடு. கிட்ட வரமா? கிட்ட வரமா? ஹாய் பேபி. எவ்வளோ ஹைட் எப்படி போகுது பாரு ரோப். இட்ஸ் ஓகேப்பா. பயங்கர ஹைட்டு. ஒரு கல்லு மாதிரி இருக்கு. பரவாயில்ல. பெரிய பெரிய பாறைல பட்டு ரொம்ப பிக் பிக் பாறையா? கோவில் தெரியுது, கோவில். அங்க பாரு பேபி, இதுதான் நரசிம்ம கோவில். இல்லை பட்டு என்ன கோவில் பட்டது? லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். நாட்டில் பட்டு 5 minutes ஆகுதா? ஆக்சுவலாக 3.5 minutes. பாறை பாறை கிட்ட வந்துட்டோம். நீ வேற வாய் வச்சுட்டு சும்மா இராண்டா. இங்க பாரு, இந்த பக்கம் பாரு. எனக்கு இது மறைச்சிருக்கு, அதனால மேல இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் எட்டி பாரு. எட்டி பாரு. அடி கொய்யால பார்க்க மாட்டேன். அம்மா பயமா இருக்கு. ஓ மை காட், என்ன ஹைட் அப் அது. இத புடிச்சு தூக்கிறாரு. டேய் எவ்வளவு ஹைட் பாருடா. பேபி எப்படி அம்மா இருந்தது? பேபி இங்க பாருங்க, அங்க எப்படி இருக்கு அந்த பக்கம். ரெண்டு ஏரி. பேபி அமைதியா இங்க இங்கே வந்துட்டோம். இங்கே அப்படியே வந்துட்டோம்.
போங்க போங்க போகலாம் போங்க. வரோம், அமைதியாரு அமைதியா போங்க. பாட்டில் தள்ளிப்படி போ, நீ போ. பயப்படாது போங்க. குளம் அது. சைலண்டாக போங்க. சைலண்டாக போங்க. வரதனா சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தால் தான் நம்ம ரோப் காரில் போகிறதுக்கு. போங்க. ஆமாம், இல்லை கால் வைக்கக்கூடாது மேலே. ஆமாம், அவங்க படியில் ஏறி வரும். ரொம்ப மாதிரி நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த மழையில் இப்போது இவ்வளோ மழை, பலத்த மழை யாருமே கிடையாது. நாங்கள் மாத்திரம் வந்துட்டுருக்கோம். வயசானவங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ வயசான 2 பேரும் இந்த போயிட்டுருக்காங்க. இந்த மழையில் இர்ரெஸ்பான்சிபிளாக கோவில் நிர்வாகம் செயல்பட்டுருக்கு. லக்ஷ்மி நரசிம்ம கோயில் ஷோலிங்கர். அதில் 5:40க்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்த ரோப் கார் ஃபெசிலிட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அந்த ரோப் கார் உள்ள ஏறி லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் மேலே இருந்த அப்படி அந்த ஒரு ஸ்டாஃபு நாங்கள் இருந்த அந்த வெயிட்டிங் ஏரியாவை பூட்டிட்டு அவர் போயிட்டார். 150 பேர் நாங்கள் உள்ளே லாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த கதவை திறந்து வெளியில் வரோம். அந்த எங்களை பூட்டின ஸ்டாஃப் வேகமாக ஓடிட்டு அப்படி கடைசியில் இப்போ சிரமப்பட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:15 ஆகுது. ஸோ நாங்கள் 6:15 நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நடக்கிறோம் இது வந்துட்டுருக்கோம். 600 படி தான் தாண்டி இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 படிக்கிட்ட நாங்கள் நடக்கணும். இந்த மழையை நீங்களே பாருங்கள், சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். பயங்கர மழை, நடக்க முடியல, பயங்கரமான மழை. மிக மோசமான ஒரு அனுபவம் இது. வயசானவங்க இப்போ நாங்கள் கார் விட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படி இறங்குற இடத்துல 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம்.